என் அன்பு குழந்தையே, என்னை மனமாற வேண்டி மிக அற்புதமான என்னை இன்றைய தினத்தில் நீ தொட்டு விட்டாய். உன் துன்பங்கள் எல்லாம் தொலைய, இன்பங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையை வந்து சேர இக்கணமே நான் முழு ஆசீர்வாதத்தை கொடுத்தும் விட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் உனக்கு பயத்தை கொடுத்தாலும், இனி நடக்கப் போகின்ற விஷயங்கள் உனக்கு தைரியத்தையும் உன் வாழ்க்கையின் மீதான நம்பிக்கையையும் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையின் மீதான ஒரு விரக்தியற்ற நிலையையும் நிச்சயம் கொடுக்கும். எவ்வளவு கஷ்டங்களை தான் நானும் தாங்கிக் கொள்வது, அளவில்லாமல் சென்று கொண்டிருக்கின்ற இந்த கஷ்டங்களுக்கு எல்லாம் ஒரு முடிவு எப்பொழுதுதான் கிடைக்கும்? நானும் இறைவனை மேலும் மேலும் அனுதினமும் அதிக பக்தியோடு வணங்கி கொண்டேதான் இருக்கின்றேன். எந்த அளவிற்கு என்னுடைய பக்தியின் வளர்ச்சி அதிகமாகின்றதோ அந்த அளவிற்கு என்னுடைய வாழ்க்கையிலும் வளர்ச்சி காண வேண்டும் என்று நீ மனதிற்குள் நினைப்பது எனக்கு புரிகின்றது, தெரிகின்றது. என்னுடைய செவிகள் உன் பிரார்த்தனையையும் நொடிக்கு நொடி நீ சொல்லுகின்ற பேசுகின்ற உன்னுடைய வார்த்தைகளையும் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றது. உன்னுடைய எண்ணங்களில் இருக்கக்கூடிய அந்த தூய்மையும் அந்த நியாயமான ஆசைகளும் அது நிறைவேற வேண்டும் என்கின்ற அந்த துடிப்பும் ஆர்வமும் எனக்கு புரியாமல் இல்லை. நீ எதை தேடிக்கொண்டிருக்கின்றாயோ அது உன் வாழ்க்கையை சுலபமாக தேடி வந்து அடைய இனி எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும். இந்த நொடி நீ எதை விரும்பி என்னிடம் வந்து நிற்கின்றாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு கிடைத்தே தீரும். உன்னுடைய கனவுகள் எல்லாம் மேம்படக்கூடிய அளவிற்கு உன் மனதில் இருக்கக்கூடிய அத்தனை ஆசைகளும் என்னுடைய அருளால் நிறைவேறியே தீரும். உன் வாழ்க்கை குறையில்லாமல் இருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டு என்னை தேடி வந்திருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது என்னை தேடி வந்த ஒருவரையும் நான் நிராகரிக்காமல் அத்தனை ஆசைகளையும் நிறைவேற்றியும் கொடுக்கின்றேன். இன்றைக்கு நீ தொட்டிருக்கக்கூடிய இந்த அதிர்ஷ்ட எண் என்பது உன் கண்ணில் பட்டிருந்தால் அந்த அதிர்ஷ்டம் என்பது உனக்கு மிகவும் அதிகமாக கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள். உன் கண்ணில் பட்டு உன் கரங்களால் தொட்டு உன் மனதில் இருக்கக்கூடிய விருப்பங்களை எல்லாம் என் பெயரை சொல்லி இக்கணம் முழுமையாக என்னிடம் சொல்லிவிட்டால் போதும், அந்த விருப்பங்கள் எல்லாம் உடனடியாக நிறைவேற தயாராகிவிடும். என் அன்பு குழந்தையே, நீ ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்ற அத்தனை விஷயங்களும் எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. எவ்வளவு தாமதமானாலும் அது கிடைத்தே ஆக வேண்டும் என்று உனக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆர்வமும் ஈடுபாடும் உன்னுடைய செயலில் முழுமையாக வெளிப்பட தொடங்கினால் என்றோ அந்த வெற்றி உனக்கு கிடைத்திருக்கும். எதிர்மறையான எண்ணங்கள் சில உடன் புகுந்து சில தடைகளை ஏற்படுத்தி விடுகின்றது. மனதை அமைதியாகவும் நேர்மறையாகவும் வைத்து கொண்டிருக்க வேண்டுமானால் இறைவனை பற்றிய நினைவுகள் இந்த கலியுகத்தில் அதிகமாக உனக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். தீய நிகழ்வுகளுடைய தாக்கமும் தீய சக்திகளுடைய தாக்கமும் சற்று அதிகமாக இருப்பதால் அது உன்னுடைய வாழ்க்கையை பாதித்து கொண்டு இருக்கின்றது. அந்த நிலையிலிருந்து அகற்றி உன்னுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் நல்ல சக்தியை என்றென்றும் புகுத்திட நான் உதவி கொண்டே இருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய பாதமானது என்னுடைய ஆலயத்திற்கு வறுமையானால் உன்னுடைய வாழ்க்கையானது பல இன்பங்களை சந்திக்க விரைவில் தயாராகிவிடும். உனக்காக நான் காத்திருக்கின்றேன் என்று தெரிந்தும் என்னுடைய ஆலயத்திற்கு வர மறுக்கின்றாயே. தொடர்ந்து நீ வரக்கூடிய பழக்கத்தை வைத்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கை தொடர்ந்து இன்பங்களை காணும். உன்னுடைய கரங்களில் சில விஷயங்கள் கிடைக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வர வேண்டும். நீ எதிர்பார்த்தது உனக்கு நடக்க வேண்டும் என்ற ஆசை எல்லாம் சரியானதுதான். எந்த ஒரு அவஸ்தையும் இல்லாமல் தடைகளும் இல்லாமல் உன் வாழ்க்கையில் அந்த நன்மைகளை எல்லாம் நீ பெற வேண்டுமானால் நீ என்னுடைய ஆலயத்திற்கு முதலில் வர வேண்டும். என்னுடைய ஆலயத்திற்கு வந்து தீபம் ஏற்றி நீ என்னை வழிபட்டால் உன் வாழ்க்கையில் ஒளியானது வீச தொடங்கிவிடும். இத்தனை காலங்கள் கண்ணீர் விட்ட நிலையெல்லாம் மாறி அந்த கண்ணீர் எல்லாம் ஆனந்தமாக புன்னகைகளாக நிச்சயம் மாறும். உன் வாழ்க்கையின் மீது உனக்கு ஏற்பட்ட இந்த விரக்தி முழுமையாக அகல வேண்டுமானால் இந்த வாராகியின் மீது உனக்கு முழுமையான ஈடுபாடும் இருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, எது நடந்தாலும் அது வாழ்க்கைக்கு இன்பத்தை தான் கொடுக்கும் என்ற ஒரு சிறிய விஷயத்தை மிக பெரிய அளவில் மனதில் பதித்து வைத்து கொண்டால் போதும், வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பெரிதாக தெரியாது. எது நடந்தாலும் அந்த சூழ்நிலையின் முடிவில் நமக்கு சாதகத்தை தான் அந்த முடிவு கொடுக்கும் என்பதை புரிந்து கொண்டால் பெரிதளவில் மனமும் பாதிப்படையாது.
எல்லாம் பாதகமாக நடந்து விடுமோ என்கின்ற பயம் உனக்குள் எழும்பொழுதுதான் அது பாதகத்தை சந்திக்கின்றது. உன்னுள் இருந்து பிறப்பெடுக்கக்கூடிய எண்ணங்கள் தான் உன் செயல்பாடுகளாக வெளிப்படும். உன்னுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயோ அந்த அளவிற்கு உன்னுடைய எண்ணங்களோடு நீ செயல்பட தொடங்க வேண்டும். அந்த எண்ணத்தின் ஓட்டங்கள் எப்படி உருவெடுக்கின்றதோ அப்படிதான் உன்னுடைய வாழ்க்கை நிலையும் உருவெடுக்கும். இதை புரிந்து கொண்டால் போதும், உன் மனநிலை சீராகிவிடும். தெளிவான மனநிலையோடு எப்பொழுதும் இருந்தால் உன் வாழ்க்கையில் குழப்பம் ஏற்படாது. குழப்பமான மனநிலையில் எப்பொழுதும் இருந்தால் உன் வாழ்க்கையில் ஒரு தெளிவு கிடைக்காது. இதை நீ புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையின் மீதான அக்கறையோடு ஆர்வத்தோடு இருக்க தெரிந்து கொள். சிரித்து சந்தோஷமாக வாழ்ந்த நாட்கள் எல்லாம் உன் வாழ்நாட்களில் குறைவு என்று நினைக்க தொடங்கினால் சோகம் அங்கே குடிபுகுந்து விடும். சிரித்து மகிழ்ந்து வாழத்தான் பிறந்திருக்கின்றோம் என்று ஒவ்வொரு நொடியையும் அனுபவித்து ரசித்து வாழத் தொடங்கிப்பார். இன்று முதல் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன் என்று நீ ஒரு முடிவை எடுத்துப்பார். உன் முடிவை மாற்ற யாரால் முடியும்? பிறருடைய எண்ணங்களோ பிறருடைய சக்திகளோ சிந்தனைகளோ செயல்களோ உன்னுடைய வாழ்க்கையை பாதிக்காது. என்னுடைய துணை உன் வாழ்க்கையில் அதிகமாக இருப்பதால் பிறருடைய எந்த செயலும் எண்ணங்களும் உன் வாழ்க்கையை பாதிக்காது. என் அன்பு குழந்தையே, நீ புலம்பிக் கொண்டிருந்த நாட்களெல்லாம் முடிந்து போய் உன் புலம்பல்கள் எல்லாம் முடிந்து இப்பொழுது சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய தருணத்தில் வந்திருக்கின்றாய். மிகவும் ஆவலாக இந்த வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு நான் உன்னை இன்றைய தினத்தில் வரவேற்கிறேன். என் அன்பு குழந்தையாகிய நீ இது நாள் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் போதும். அத்தனை கஷ்டத்தையும் இன்று முதல் முடித்து வைத்து இன்பத்தை இன்று முதல் ஆரம்பமாக்கி உன் வாழ்க்கையில் நிலையான சந்தோஷத்தை கொடுக்க நான் முடிவெடுத்து விட்டேன். என்னுடைய முடிவை யாராலும் மாற்ற முடியாது என் குழந்தையே. இனி உனக்கு சந்தோஷம்தான் சர்வ நிச்சயமாக கிடைக்கும். அதிர்ஷ்டம் என்கின்ற ஒன்று உன் வாழ்க்கையில் இனி அதிகமாக உனக்கு கிடைக்கும். இந்த பிரபஞ்சம் உன்னை காப்பாற்றி கொண்டிருக்கின்றது. இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி அதிகமாக உன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனால் மாற்றங்களை சந்திக்கின்றாய். இந்த மாற்றங்களின் முடிவு எப்பொழுதும் நன்மையை தான் கொடுக்கும். எந்த பயமும் உனக்குள் எழாமல் தைரியமாக உன்னுடைய செயல்களை முயற்சிகளை வேகப்படுத்து. வேகமாக செய்யும் முயற்சிகளை ஒரு நிதானத்தோடு செய்யவும் கற்றுக்கொள். மனநிலையை தைரியமாக வைத்துக்கொண்டு உன்னுடைய முயற்சியை நீ சரிவர செய்தால் அது வெற்றியாக மாறும். இந்த வெற்றி வாராகி உனக்கு எல்லா விதத்திலும் துணை நிற்பேன். வெற்றியை உனக்கு அதிகமாக கொடுக்க என் துணை உனக்கு போதும். நல்லது நடக்கும்.